அனைவருக்கும் மாலை வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அறிவோம் அறிவியல் 2.0 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 8th 9th இருக்க கார்பன் ஹைட்ரோ கார்பன்கள், கார்பன் அதன் சேர்மங்கள் இருந்தால் பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா 9th கிளாஸு, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து டே 1லேருந்து இன்னைக்கு வந்து 8 நாள் கிளாஸ் முடிச்சிருப்போம். நேற்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணு அமைப்பு முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பன் அதன் சேர்மங்கள், ஹைட்ரோ கார்பன்கள், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அல்கேன், அல்கீன், அல்கைன், ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தொகுதி, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்து கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அறிவோம் அறிவியல் அந்த சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது ரிலேட்டடாக இருக்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் என்னோட ஈவினிங் வந்து 7 மணி லைவ் என்னால் வர முடியல. ஸோ அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸஸ் எதுவுமே உங்களுக்கு உங்களோட ஸ்டடீஸை எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செஷனையும் இந்த வீடியோவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு செஷனை மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 9வது செஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன், ஒரே ஒரு நிமிஷம் மக்களே. ஓகே, ஸோ இன்னைக்கான செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது செஷன் தான் கார்பன் ஹைட்ரோ கார்பன்கள் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 9th இருக்குது, ஸோ 10th இருக்குது, அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 20 கொஸ்டின் இருக்க போது 20 கொஸ்டினுக்கு எம்சிக்யூவா டைப்பாக இருக்க போது, அது இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டண்டான எக்ஸ்பிளனேஷன், முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சோடியம் பை கார்பனேட் NaHCO3, சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க? சமையல் சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சோடியம் பை கார்பனேட் என்பது சோடியம் ஹைட்ராக்சைடேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா NaOH உடன் டேஷ் அமிலம் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த சோடியம் பை கார்பனேட் வந்து சோடியம் ஹைட்ராக்ஸ் கூட ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணோம்னா இந்த சோடியம் பை கார்பனேட் இந்த சமையல் சோடா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது ஆப்ஷன் ஏ கார்பானிக் அமிலம், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம், ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கார்பானிக் அமிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட குளிர்பானங்களில் இருக்குங்க. அதே மாதிரி அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது வினிகர், CH3COOHன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற ஆப்ஷன் டியில் இருக்கிற அமிலத்தோட பேர் என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை HClன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மிக் அமிலம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனியோட கொடுக்குல இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தேனி எறும்போட, சிவப்பு எறும்போட கொடுக்குல ஃபார்மிக் அமிலம் இருக்கும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்பாக்னிக் அமிலம், H2CO3. இதோட மூலக்கூறு வாய்ப்பாடும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எது கூட? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பானிக் அமிலத்தை சேர்க்கும் போது தான் நமக்கு சோடியம் பை கார்பனேட் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இங்கே இருக்கிற கார்பன் டை சல்ஃபைட்னா என்னது, அதில் என்ன இருக்கும், அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அதோட முக்கியமான பயன்கள் என்னென்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் கார்பனேட்ஸ் CaCO3 அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, அது நீரில் கரைவதில்லை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. அதையுமே தெரிஞ்சுக்கோம். இது ஒரு அமில நீக்கியா இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் நம்ம எல்லாருமே இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? சோடியம் பை கார்பனேட் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH உடன் கார்பானிக் அமிலத்துடன் சேர்ந்து உருவாகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா ரொட்டி சோடா, ஓகேங்களா, மற்றும் அமில நீக்கி தயாரித்தல இது பயன்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சோடியம் பை கார்பனேட், சோடியம் பை கார்பனேட் விட சோடியம் கார்பனேட் வேறங்க. ஓகேங்களா? சோடியம் கார்பனேட்ஸ் Na2CO3ன்னு சொல்லுவாங்க. தெரியும் நினைக்கிறேன், இப்போ தெரியும் நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட PDF நான் டெலகிராம்ல கொடுத்துறேன். அதையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கார்பன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கார்பனோட அணி என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்பனின் அணி என்னது? 6ன்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர் 6ன்னு சொல்லுவாங்க. அதோட இணைதிறன் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 2,4ன்னு பிரியும். கார்பன் ஒரு அலோகம். கார்பனால் ஆன கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். கார்பனால் ஆன வைரம் மின்சாரத்தை கடத்தாது. கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். வைரம் மிக உலகிலேயே ரொம்ப ஹார்டஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமண்ட், நம்ம வைரத்தை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வைரத்தை பற்றி வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, வைரம் மின்னுவதற்கு காரணம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு வகை எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வைரத்தோட ஒளிவிலகல் எண் தான் அதிகமாக இருக்கும். வைரத்தோட ஒளி
ஒளிவிலகல் எண், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2.42 இருக்குங்க. இதனால தான் முழு வகை எதிரொலிப்பே உருவாகுதுங்கிறாங்க. விலகல் ரொம்ப அதிகமாக விலகல் அடையும் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகை ஹைட்ரோ கார்பன் சேர்மங்களின் பிணைப்பு இரட்டை பிணைப்பை கொண்டுள்ளது? ஸோ ரொம்ப முக்கியங்க. ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பிணைப்பு. ஓகே, ஸோ சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அல்கேன் சொல்லுவாங்க. அல்கேன் அப்படிங்கிறது தான் சிங்கிள் பாண்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு, அதாவது பொதுவான வாய்ப்பாடு, காமன் ஃபார்முலா என்னன்னா CnH2n+1 சொல்லுவாங்க. CnH2n+1 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் டபுள் பாண்ட். இது வந்து டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2n முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அல்கைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட். 3 பிணைப்பு இருக்கும். அப்போ இதோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா CnH2n-1. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அல்கேன், அல்கீன், அல்கைன். அல்கேன் அப்படின்னா CnH2n+1, அல்கீன் அப்படின்னா CnH2n, அல்கைன் அப்படின்னா CnH2n-1 சொல்லுவாங்க. அல்கேன் சிங்கிள் பாண்ட், அல்கீன் டபுள் பாண்ட், அல்கைன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. மீத்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா CH4, மீத்தனோட மூலக்கூறு வாய்ப்பாடு CH4 சொல்லுவாங்க. மீத்தேன் அப்படிங்கும்போது இது என்ன சொல்லுவாங்க? சிங்கிள் பாண்ட். அல்கேன் அப்படிங்கிற அந்த தொகுதிக்கு கீழே வருது அல்கேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டா இரட்டை பிணைப்பாக உள்ள சேர்மம் எதுனா அல்கீன். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க மக்களே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் நான் உங்கள்ட்ட சொன்னல, சிங்கிள் பாண்டு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதோட மூலக்கூறு வாய்ப்பாடுமே அதாவது ஜென்ரல் ஃபார்முமே நான் உங்கள்கிட்ட எழுதியிருப்பேன், பார்த்துக்குவோம். தேர்ட் ஒன் பாருங்க. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டமைப்பையும் ஒரே கரிம சேர்மமானது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஒரு கரிம சேர்மமானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரே மாதிரியான அந்த ஐசோடோப்கள் நேத்துக்கான அணு அமைப்பு செஷன்ல நம்ம பார்த்திருப்போம். ஐசோடோப்னா என்ன, ஐசோடோன்னா என்ன, ஐசோபார்னா என்னன்னு பார்த்திருப்போம். அது இல்லாம அடிஷனலா ஐசோமர் அப்படிங்கிறதையுமே பார்த்திருப்போம். அப்போ ஒரே மாதிரியான மூலக்கூறு வேறுபட்ட ஸ்ட்ரக்சருமே இருக்கிறதுனால அதோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐசோமெரிசம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சருங்க. ஐசோடோப்னா என்னது? அணியன் சேமா இருக்கும். ஐசோபார்னா என்னது? நிறையன் சேமா இருக்கும். ஐசோடோன்னா என்னது? அணியன் வேறையா இருக்கும், நிறையன் வேறையா இருக்கும். பட் நியூட்ரானோட எண்ணிக்கை சேமா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டமைப்பு ஒரு கரிம சேர்மமானது கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்வின் தன்மை தான் மாற்றியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையுமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் என்னங்க? ஆப்ஷன் ஏ புற வேற்றுமை வடிவம் மற்றும் மாற்றியம். அதோட ஸ்ட்ரக்சரை அடிக்கடி மாத்திரனாலதான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. இந்த கார்பன் இன்றி அமையாதுன்ற மாதிரி இந்த உலகமே கார்பனால் ஆனதான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகேங்களா? கார்பனோட இணைதிறன் வந்து 4 இணைதிறன் பெற்றிருக்கிறனாலங்கிறாங்க. இதுவும் சரிதான். செயின் ரியாக்ஷனா இருக்குங்க, செயின் பாண்டா இருக்கும், சங்கிலி தொடர் இயக்கமா இருக்கும். இதுவும் சரிதான். இவை அனைத்தும் சரிதான். கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்க காரணம் புற வேற்றுமை, ஐசோமெரிசம், மாற்றியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வேலன்சி எலக்ட்ரான் இருக்கு. அப்புறம் செயின் பாண்டா இருக்கும், தொடர் இயக்கம், சங்கிலி தொடர் இயக்கமா இருக்குன்னா ஸோ இந்த கேட்டகரியில இருக்கிறதுனால தான் இது வந்து அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்குது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ், இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, பக்மின்ஸ்டர் புல்லரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் அணுக்களை கொண்டுட்டு இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எப்படி வந்து கிராஃபைட்டு, எப்படி வைரம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புல்லரின் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனால் ஆனதான்.
இப்போ ரீசெண்ட் டைமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கார்பனால் ஆனது எத்தனை கார்பன் அணுக்களை கொண்டுகிட்டு இருக்கிறது இது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. பக்மின்ஸ்டர் புல்லரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா C60 அப்படின்னு சொல்லுவாங்க. 60 கார்பன்களை கொண்டுட்டு இருக்கு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சருங்க. உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல அழகா உங்களுக்கு பாக்ஸ் கண்டெக்டா கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே படிக்க தேவையில்ல. கார்பன் அதன் சேர்மங்கள் நீங்க வேற எக்ஸ்ட்ரா படிச்சு கொஸ்டின்ஸ் கேட்க போறல. கண்டிப்பா இது டிஃபிகல்ட் சப்ஜெக்டா டாபிக்கா இருக்கிறதுனால மேக்ஸிமம் புக்குக்குள்ள இருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. அவுட் ஆஃப் த சோர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி 60 கார்பன்களை கொண்டுகிட்டு இருக்கும் இந்த பக்மின்ஸ்டர் புல்லரின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3வது படிக புற வேற்றுமை. ஃபர்ஸ்ட் தினது கிராஃபைட், 2வது வைரம், 3வது தான் இந்த புல்லரின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல 60 கார்பன் அணுக்கள் 5 ஒன்றிணைந்து 5 மற்றும் 6 உறுப்புகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 5 கார்பனா 6 செட்டு உருவாகி மொத்தம் 30 கார்பன்களை கொண்டுட்டு இருக்கு இந்த புல்லரின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C60 C60 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னது ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. கூற்று 1 கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையாது. கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையாது. ஆனால் அவற்றின் சில சேர்மங்கள் நீர் மற்றும் பிற கரைப்பான்களிலும் கரையக்கூடியவை. எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்க. கூற்று 2 மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை நீரில் கரையும் தன்மை கொண்டது. மீத்தேன் நீர்ல கரையுமான்னு கேட்டா கண்டிப்பா கரையாதுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல மேல, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, நீருக்கு மேல எரியும், தீப்பிடிச்சு எரியும். நீருக்கு மேல மீத்தேன் இருக்கிறனால தான் தண்ணிக்கு மேல தீப்பிடிச்சு எரியும். அப்போ நீர்ல கரைஞ்சிருந்தா அது நீருக்குள்ள போய் மிக்ஸ் ஆயிருக்கும் தானே. அப்போ மீத்தேன் நீர்ல கரையாது. அப்போ கூற்று 2 தவறு, கூற்று 1 சரி. கார்பன் நீர்ல கரையாதுங்க. கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்கள் கரையாது. ஆனா கார்பனால் ஆன சில சேர்மங்கள் அது நீர்ல கரையும். ஆனா மீத்தேன் கரையாது. மீத்தேன் ஒரு கார்பனால் ஆனது. இப்போ CH3COOH அப்படிங்கிற அந்த அசிட்டிக் அமிலம் இது ஒரு சேர்மம் தானே. இது கண்டிப்பா நீர்ல கரையும். ஆனா இதுலயும் கார்பன் இருக்கு தானே, சொல்ல முடியும் தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா CH4ன்னு சொல்லுவோம் மீத்தேன். இது நீர்ல கரையுமா? கரையாது. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, இங்க எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை நீரில் கரையும். ரொம்ப ரொம்ப முக்கியமான C2H5OH அப்படிங்கிறதான் எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு. C2H5OH அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா எத்தனாலோட ஆல்கஹால் எத்தனாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு. எத்தனால் நம்ம ஆல்கஹால் நம்ம சரக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது நீர்ல கரையும். கார்பன் டை ஆக்சைடு நீர்ல கரையும். ஆக்சிஜன் நீர்ல கரையும். ஆனால் மீத்தேன் நீர்ல கரையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிக வடிவங்களோட படிக வடிவமற்றது குறைந்த உருகுநிலை குறைந்த கொதிநிலையை கொண்டதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ரெசின் குறியீடு. இந்த பாலித்தீனை பாலித்தீன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரெசின் பலபடி பாலிமர் கெமிஸ்ட்ரியில இருந்துமே சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ரெசின் குறியீடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 குறியீடு 1 2 3 4 5 7ன்னு 5 6 7ன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ரெசின் குறியீட்டுல ரொம்ப முக்கியமானது, இந்த ரெசின் குறியீட்டுல 6வது இருக்கிற கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரிங்க. இந்த 6வது இருக்கிற கேட்டகரி தான் பாத்தீங்கன்னா நெகிழி உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள்ல சூடாக இருக்கும்போது அதிக அளவுல நச்சுத்தன்மையுடைய ஒன்றை உருவாக்கும் வேதிப்பொருள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நச்சுத்தன்மையை உருவாக்குறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரெசின் குறியீடோட அந்த கெமிக்கலோட அந்த பாலிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிஸ்டைரின் சொல்லுவாங்க. பாலிஸ்டைரின் தான் ஸ்டைரின் அப்படிங்கிற அந்த நச்சுத்தன்மையுடையதை உருவாக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோட குறியீடு ரெசின் குறியீடு 6. ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல 6 இருக்கிறது. அதே மாதிரி PVC பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று தான். அது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? PS சொல்லுவாங்க. பாலிஸ்டைரின் நெகிழி பார்த்தீங்கன்னா ரெசின் குறியீடு 6ல வச்சிருக்காங்க PS. ஓகேங்களா? பாலிஸ்டைரின் அப்படிங்கிற இந்த நச்சுத்தன்மையுடையதை அதிகமாக உருவாக்குது. இது புற்றுநோயை விளைவிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா PVC பாலிவினைல் குளோரைடு நெகிழியில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்மியம் மற்றும் காரியம் இருக்குங்க. கேட்மியம் மற்றும் லெட்டு PVCல இருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கன உலோகங்கள் PVCல PVCல இருக்குதா அப்படின்ற கேட்பாங்க. PVC பாலிவினைல் குளோரைடு என்னும் வகைப்பட்ட
பிவிசி குளோரைடு அதாவது பாலிவினைல் குளோரைடில் உள்ள நச்சுத்தன்மையுடைய உலோகங்கள் என்ன, நச்சுத்தன்மை பொருட்கள் என்ன, அதில் இருக்கிற தனிமங்கள் என்ன, அதில் இருக்கிற எலமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. கேட்மியம் மற்றும் காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரியம்னா லெட்டுங்க, காரியம் கேட்மியம் மற்றும் லெட்டு வந்து இதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது இந்த பிவிசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பிவிசியோட ரெசின் குறியீடு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. பிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரீன், ரெசின் குறியீடு 6. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்க, பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளியாகும் டேஷ் என்ற வேதிப்பொருளானது மனிதர்களை அதிக கேடு விளைவிக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டைரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரின், ரெசின் குறியீடு 6ல் இருக்கிற அந்த பிஎஸ் பாலிஸ்டைரினால உருவாகுது. ஓகேங்களா. அப்போ இதுல இந்த பிவிசியை இருக்கிறதுனால பாலிவினைல் குளோரைடு, அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ரெசின் குறியீடு என்னது 3, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இது எரிக்கிறதுனால என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டையாக்சின் அப்படிங்கிற இந்த ஒரு நச்சுத்தன்மை வேதிப்பொருள் வந்து நம்மளோட உடம்புல ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கேன்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையெல்லாம் இதுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே இதுதான் உருவாக்குது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து சரியான சார். பிவிசி நெகிழி எரிப்பதன் மூலம் டையாக்சின் அப்படிங்கிற வேதிப்பொருளானது மனிதர்களுக்கு அதிக கேடு விளைப்பதாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுல எது சரியான பேர், இல்லை கரெக்டா எது வந்து கரெக்டான பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் பேர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க என்ன வரைக்கும். அல்கைன் அப்படின்னா பளபளப்பான பந்தா கிடையவே கிடையாதுங்க. பளபளப்பான பந்துங்கிறது வேற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது கிராஃபின் கிடையாதுங்க, ஃபுல்லரின் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியானது. ஃபுல்லரின் அப்படிங்கிறது தான் 60. எரித்தல் மும்முனையா கிடையவே கிடையாது. அப்போ பாலிஸ்டைரின் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல். பாலிஸ்டைரின் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், P6ல் இருக்கிறது பாலிஸ்டைரின் தெர்மாக்கோல், பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. பாலிஸ்டைரின்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் தெர்மாக்கோல் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி. அப்போ சரியான பேர் என்னன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. இல்லை கிராஃபின்னா என்ன, அருங்கோண வளைவ வடிவில் கார்பன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கிராஃபின் வேற, ஃபுல்லரின் வேற, அண்ட் தென் வைரம் வேற, அப்புறம் கிராஃபைட் வேற. கிராஃபின் வேற, கிராஃபைட் வேற. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பேஸ் பேரண்ட் யார் அப்படின்னா கார்பன் தான். கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்ற கரிம சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாறுகிறது. கண்டிப்பாங்க ஒரே மாதிரியான வாய்ப்பாடை பெற்றிருந்தா அது ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2Oவே எடுத்துக்கோங்க, நீரையே எடுத்துக்கோங்க. நீராவியா இருக்கிறப்பையும் அது H2O தான். கேஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது H2O தான். வாட்டரா இருக்கும், லிக்விடா இருக்கும்போது அது H2O தான். அதுவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஐஸ் கியூபா, ஓகேங்களா, நல்லா கூலிங் பண்ணிட்டாலும் ஒரு ஐஸ் கியூபா இருக்கும்போது அது சாலிட்ல இருக்கும்போதும் H2O தான். அப்போ ஒரே கெமிக்கல் ஃபார்முலா இருக்கிறனால அது ஒரே ஸ்டேட்ல தான் இருக்கணுங்கிற எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்ற கரிம சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல்னா பிசிக்கலா, அது ஹார்டா இருக்கா, சாஃப்டா இருக்கா, லிக்விடா இருக்கா, சாலிடா இருக்கா, கேஸா இருக்கா, அதெல்லாம் பிசிக்கல். கெமிக்கல்னா உள்ள இன்டர்னலா அது ஈஸியா எரியுமா, எரியாதா, யாரு கூடயாவது வினை புரியாதா அப்படின்னு இன்டர்னலா இருக்கிற கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கேரக்டர்ஸ். அப்போ ரெண்டுமே டிஃபர் ஆகும், மாறுகிறது. கூற்று ஒன்று சரிதான். காரணம் என்னன்னா அதோட ஐசோமெரிசம், அதோட மாற்றிய பண்பு. கரிம சேர்மங்களுக்குன்னு ஐசோமெரிசம் இருக்குது, அதனாலதான் அதோட இயற்பியல், பிசிக்கல், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது. இட் சேம் கெமிக்கல் ஃபார்முலா இருந்துட்டாலும் கூட. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. காரணம் கூற்ற சரியா விளக்குது, கூற்ற காரணம் சரியா விளக்குது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். புரியுதாப்பா? ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைக்கப்பட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை அல்லது முப்பிணைப்பை அமைத்திருக்கும் சேர்மம் என்னது? அதாவது ஒரே ஒரு பிணைப்பு மட்டும் இருந்தது, அதாவது கார்பனும் ஹைட்ரஜனும் சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைவுறு சேர்மம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு இப்போ ஸ்டாட்டிக்கா ஒரு போர்ஷன் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டோட கேபிட்டல் எதுன்னு கேட்டால் சென்னை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹைட்ரோ கார்பன், இந்த கார்பன் அதன் சேர்மங்களோட பாடங்கள் இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே கிடையாது. என்னன்னா இதுனா இது அப்படின்றது மட்டும் ஸ்டாட்டிக்கான டாபிக்ஸாக படிச்சிட்டோம்னாலே இது போதுமானது. கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ பாருங்க, கார்பன் ஹைட்ரஜன் இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா,
ஒற்றை பிணைப்பா இருந்ததுன்னா அதை நிறைவுறு சேர்மம், நிறைவுறு, அதாவது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அதுவே 2 பாண்டாவோ இல்ல 3 பாண்டாவோ இல்ல அதுக்கும் மேற்பட்ட 2 ஆர் மோர் பாண்ட் இருந்ததுன்னா அதை வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் சொல்லுவாங்க, நிறைவுறா சேர்மம் சொல்லுவாங்க. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிணைப்புகள் சேர்ந்திருந்த சேர்மங்களை நம்ம நிறைவுறா சேர்மங்கள், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதுனா இது தெரிஞ்சா, இவ்வளவு தெரிஞ்சா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஹைட்ரோகார்பன், ஹைட்ரஜன் கார்பன் இது ரெண்டும் சேர்ந்து தான் மீத்தேன். அப்போ பாருங்களேன், மீத்தேன் ஒரு வகை CH4. இதுல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, சிம்பிள். ஸோ அதை பார்த்துக்கோங்களா. ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தா அது நிறைவுற்ற சேர்மம். அதுவே 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுறா சேர்மங்கள் அப்படிங்கிறாங்க. ப்ரொப்பைன் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொது வகை வாய்ப்பாட்டினை கொண்டு கார்பன்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பினை பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கீன்கள் என்று அழைக்கப்படுகிறது? அப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னா அல்கேன்னா என்னன்னு சொன்னா, அல்கேனா ஒற்றை பிணைப்பு. அதோட ஜெனரல் ஃபார்ம் ஆனது CnH2n+1. அல்கீன் அப்படின்னா என்னது? டபுள் பாண்டு என்ன இருக்கு? CnH2n, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்கைன் அப்படின்னா என்ன சொன்னேன்? அல்கைனா ட்ரிபிள் பாண்டு CnH2n-1. அப்போ என்னது? டபுள் பாண்டு தான் கேட்குறாங்க, அல்கீன் கேட்குறாங்க, CnH2n, முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சருங்க. இந்த ஃபார்முலாவை டைரக்டாக உங்ககிட்ட கொஷின்ஸாக கேட்கலாம். டைரக்ட் கொஷின்ஸாக இந்த மாதிரி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்கேன்னா அதோட மூலக்கூறு, இப்போ ஜென்ரல் ஃபார்ம். அல்கைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பைன். அதாவது ஈத்தேன்னா சிங்கிள் பாண்ட், கார்பனோட எண்ணிக்கை 1 இருக்கும். ஈத்துனா 2, ப்ரப்புனா 3, பியூட்னா 4, பென்ட்னா 5. இது கார்பனோட கவுண்ட்டுங்க. மீத்னா 1, ஈத்துனா 2. இங்க பாருங்க, ஈத்துனா 2 கார்பன் இருக்கா? இங்க பாருங்க C6 C3 இருக்கா? அப்போ 3 கார்பன் இருக்கா? 3னா ப்ரொப்பைன், அப்படின்னு வரும். எல்லாமே ப்ரொப்பைன் அப்படின்ற மாதிரி வரும். ஈஸியானதான். நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான போர்ஷன் இது எல்லாமே. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13வது. கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலை அதிகரிக்கும். ஆமாங்க, கார்பனோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட் ஆகும். இப்போ கொதிநிலை அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு மூலக்கூறுகள், ஒரு 2 மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குதுன்னா, அந்த பொருளை கொதிக்க வச்சு அந்த 2 மூலக்கூறுகள் 2 சேர்மங்களை பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா? அந்த பிரேக் பண்ணுற பாயிண்ட் அப்போ தான் அது வைப்ரேட் ஆகி பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பிரேக் பண்ணுற பாயிண்ட்டு இன்னும் 2 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக பாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்படிங்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் தானே ஆகும். நல்லா யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக அதோட பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ரொம்ப பாண்டு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியும். அப்போ அபியஸா நம்மளுக்கு கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனோட கொதிநிலை கண்டிப்பா அதிகரிக்கும். கூற்று சரிதான். இப்போ 2வது கூற்று பாருங்க, அல்கைன்களின் முப்பிணைப்பு காணப்படுவதால் அவ அதிக வினைதிறன் கொண்டது. சூப்பர்ல, அல்கைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்கைனா முப்பிணைப்பு காணப்படுவதால தான் அது அதிக வினைதிறன் கொண்டதாகவும் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஹைலி ரியாக்டிவா இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கூற்று 1, 2 இரண்டும் சரி. ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கரிம சேர்மத்தின் ஐயூபேக் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா 3 மெத்தில் பியூட்டைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பியூட்டைன், மெத்தில்னா என்ன சொல்லுவோம்? அதாவது பார்த்தீங்கன்னா மெத் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 2வதா இருக்குங்களா? ஸோ முன்னாடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, மெத் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம்? இங்கே இல்லைங்களா? ஸோ முன்னாடி எங்கேயும் இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, மெத் அப்படிங்கிறது. இதில் பாருங்க 1 ஆல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்னால என்னது? OH, ஆல்கஹால் தொகுதி. கிளியரா? அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஆல், இங்கேயும் ஆல்ல முடியுது, இங்கேயும் ஆல்கஹால்.
ஸோ ஆப்ஷன் டி இந்த வகை சேர்மம் எந்த வகை அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்கஹால் தொகுதி ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஆல்கஹால் OH ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது பாருங்க, இது வந்து லாஸ்ட்டாக குரூப் 4ல், அதாவது இந்த வருஷம் குரூப் 4 கிடையாது, அதாவது பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இந்த டைம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கல, மேபி அடுத்த டைம் கேட்கலாம். குரூப் 2ல் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்கஹால் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? OH. ஆல்கஹால் அப்படின்னாலே OH. OH இங்கே இருக்குது, 2ல் இருக்குது. ஸோ இது கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? எனக்கு கீட்டோன் பற்றி தெரியும். கீட்டோன்னா என்னது? 4th ஒன், அதாவது C மேலே டபுள் பாண்ட் O, இங்கிட்ட ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கிட்ட ஒரு சிங்கிள் பாண்டு. அப்போ சிக்கு வந்து 4th வர்றது இது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஸோ 2, 3, மூணாவது ரெண்டாவது இருக்க ஆல்டிகைடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா COH. கார்பாக்சிலிக் அப்படிங்கிறது COOH, CH3. நம்ம கார்பாக்சிலிக் தொகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் CH3 COOH. சொல்லலாம் தானே? அப்போது ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது வந்து அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி தானே? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்களேன், இந்த ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அப்படியே இங்கே கொடுத்துருவாங்க. ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக். இதை மட்டும் இங்கிட்ட மாற்றி இதை மேலே மாற்றி போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் லாஸ்ட்டாக 2022ல். பார்க்குங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மீத்னா, ஈத்னா, ப்ரொப்பு, பியூட்டு, பென்ட், ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டே, நானோ, நான், ஹெக்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி நம்மளால் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சரியான இணைன்னு கேட்குறாங்க. இது வந்து கரெக்டான பேர், கரெக்ட் பேர் எது அப்படின்னு கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. கரெக்ட் பேர் எது? மீத்தேன்னா CH4 மீத்தேன். ஈத்துங்கிறதும் கிடையாது. ஈத்துங்கிறது இதுவும் வரதில்லை. ஈத்தேன்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ரப் அப்படின்னா, ப்ரப்பைன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரப்புனா 3 கார்பன் இருக்குங்க. 3 கார்பன் இருக்கு. இங்கே பாருங்க, ஈத்துனா இங்கே பியூட்டேனா இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2 கார்பன் இருக்கு. அப்போ இது கிடையாது. ஆனால் ப்ரொப்பைன் அப்படின்னா 3 கார்பன். இங்கே ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கு. அப்போ ஸோ தட் 3 கார்பன் இருக்கு. அப்போ CH3 CH2 CH3. ப்ரொப்பைனுக்கு 3 கார்பன், ஈத்தேனுக்கு 2 கார்பன். ஆனால் இங்கே ஒரு கார்பன் தான் இருக்கு. மீத்துக்கு வந்து ஒரு கார்பன் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கு. இங்கே 1, 2, 3, 2, 4, 6 கார்பன் இதில் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ப்ரொப்பைன் ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுத்துருப்பேன் பாருங்கள், ப்ரொப்பைனுக்கு இங்கே பாருங்கள், ப்ரொப்பைன் C3H8 இருக்குங்களா? அங்கே பாருங்கள், H8 மொத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், H8 எத்தனை H இருக்கு? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 வச்சிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும். இங்கே ஒரு 3 வச்சிருக்கா, இங்கே ஒரு 3 வச்சிருக்கா, மொத்தம் 6 வச்சா. இங்கே ஒரு 2 வச்சிருக்கா. அப்போ C3H8 அதை தான் இவங்க இப்படி பிரித்து எழுதியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு பேராக இருக்கும். புரியுதாப்பா? மனப்பாடம் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு நம்ம படிச்சிட்டோம்னா ஈஸியாக போயிடுங்க. கிளியரா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 17வது கொஸ்டின். எத்தனால் தயாரிக்கும் முறையில் ஈஸ்டில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகிறது? எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஈஸ்ட்டுங்கிறது பூஞ்சையில் ஒரு செல் உயிரி. ஈஸ்ட் அப்படிங்கிறது பூஞ்சையில் யூனிசெல்லுலார். கிளியரா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டேஸ் சைமேஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இன்வெர்டேஸ் சைமேஸ், ப்ரொப்பைன் பியூட்டேன், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் இருக்குங்க. ஓகேங்களா? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸில் ப்ரொப்பைன் பியூட்டேன் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெர்டேஸ் சைமேஸ் தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அமிலேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சைம், அதாவது பார்த்தீங்கன்னா சலீவாவில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உமிழ் நீரில் இருக்கிற ஒரு என்சைமோட பேர் தான் இந்த அமிலேஸ். இன்வெர்டேஸும் சைமேஸ், ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கு பார்த்துக்கோங்களா, ஈஸ்ட் சேர்த்தல். ஓகேங்களா? ஸோ இன்வெர்டேஸ் சைமேஸ் தான் நொதித்து சர்க்கரையை எத்தனால மாற்றுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. குளுக்கோஸ் C6H12O6ங்கிறது குளுக்கோஸ். இங்கே பாருங்க, C2H5OH அப்படிங்கிறது என்னது? எத்தனால். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? அது கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான்.
C2H5 C2H5OHங்கிறது எத்தனாலுங்க, எத்தனால் எது கூட எரியுது, அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனால் பார்த்தீங்கன்னா O2 ஆகுது, O2 கூட சேர்ந்து இங்கே CO2 உருவாகுது. அதாவது எரியணும், பேர்னிங் ஆகணும், கம்பஷன் ஆகணும் அப்படின்னாலே ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் இங்கே இருக்கும் ப்ரெசென்ட்டில். ரிசல்ட்டில் என்ன வரும்னா CO2 வெளியே வந்துடும். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஒரு பொருளை எரிச்சிங்கன்னா, ஒரு பொருளை எரிக்கணும்னா எரிபொருள் தேவை, வெப்பம் தேவை, ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் சேர்ந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கும். பட் எரியிற பொருள் என்னமோ ஃபியூல் தான். அதே மாதிரி தான் O2 சப்ஸ்டியூட்டாக இருந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா CO2 வெளியே வந்துச்சுன்னா அது வந்து எரிதல். எத்தனால் எரிதல், ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இதுவுமே ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. கிளியராப்பா? ஸோ பார்த்துக்கோங்க. எரிதல், எத்தனால் எரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் டிட்டர்ஜென்ட் பற்றிய தவறான கூற்று எது அப்படிங்கிறாங்க. டிட்டர்ஜென்ட் சோடியம் உப்பு வந்து சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்புங்கிறாங்க. இதுவும் சரிதாங்க. டிட்டர்ஜென்ட் அயனியின் பகுதி பார்த்தீங்கன்னா SO3. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அழகாக உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். கடின நீரிலும் இந்த டிட்டர்ஜென்ட் வந்து சோப்பு மாதிரி இது வந்து சிறப்பாக வேலை செய்யும். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நீண்ட சங்கிலி அமைப்பு பெற்ற கொழுப்பு அமிலத்தில் சோடிய உப்பு. டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது நீண்ட சங்கிலி அமைப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் தவறான கூற்று எதுன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. ஸோ இங்கே இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சோப்பு தான் நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கார்பாக்சிலிக் அமிலம். சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடிய உப்புகள் தான் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன் பாருங்க. 20வது கொஸ்டின் பாருங்க. எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனாவது? ஆப்ஷன் ஏ 95.5%, 75.5%, இல்லை 55.5%, 45.5% அப்படின்னா எரிசாராயம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எத்தனாலோட சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ 95.5%. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? ஸோ இந்த செஷனில் ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 20 கொஷின்ஸ் நம்ம போதுமா சார்னா, நம்ம மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் பாண்ட் அல்கெயின் அதை பற்றி சொல்லிட்டேன். ஃபங்க்ஷனல் குரூப் வினை செயல் தொகுதி அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். டிட்டர்ஜென்ட் பற்றி சொல்லியிருப்பேன். எத்தனால் எரிதல். ஸோ ஒவ்வொரு கொஷினுமே ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ மீத்தேன் பற்றி பேசியிருப்பேன், ப்ரொப்பைன் பற்றி பேசியிருப்பேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ கார்பன் அதன் சேர்மங்கள், கார்பன் ஹைட்ரோ கார்பன்னாலே இதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அல்கைன் வினை ஃபங்க்ஷனல் குரூப் அதுலேருந்து தான் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. சுத்தமாக தெரியாததுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது பெட்டர். பட் நிறையா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் யார் இதை மெனக்கெட்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியராக மக்களே? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கும், சயின்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இருக்கும். இன்றைக்கான சயின்ஸ் கிளாஸ் மட்டும் என்னால் லைவ் வர முடியல. அதனால் நான் ரெக்கார்டடாக இந்த செஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த செஷனில் இருந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக மேக்ஸ்க்கான லைவும் சயின்ஸ்க்கான லைவும் கண்டினியூஸாக வரப்போது அன்டில் குரூப் 2A வரைக்கும். கிளியரா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த செஷன் எப்படி இருந்ததுங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் செஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ.